மக்களால் நான், மக்களுக்காகவே நான். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே எங்கள் சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? அம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்த தியாகத்தின் வடிவே சின்னம்மா, இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே சின்னம்மா. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் புதுச்சேரி மற்றும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு என் தமிழ்மாறன், தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு என் முருகசாமி ஆகியோரை ஆதரித்து புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த கழகத்தினரும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு நின்று எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். பெரு வெள்ளமென திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன், புதுச்சேரி மாநிலத்தில் நாராயணசாமி, ரெங்கசாமி ஆகிய 2 சாமிகளின் சண்டையால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நமது புதுச்சேரியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுச்சேரி மாநிலம் என்பது தமிழ்நாடும் புதுச்சேரியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போன்று இங்கே தமிழ்நாட்டு மாநிலமாகவும் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாகவும் தேர்ந்து வருகிறது. இங்கே தேசிய கட்சிகளின் மேல் உள்ள பற்றினால் இந்த மாநிலம் கடந்த காலங்களிலே எவ்வாறெல்லாம் சீரழிந்து வருகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சாமிகளை கும்பிட்டு நாம்
அதனால் வளம் பெறுவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே 2 சாமிகள் இருந்து கொண்டு போடுகின்ற சண்டையால் நமது மக்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகின்றது. திரு நாராயணசாமி இன்றைக்கு முதல்வராக இருப்பவர் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலே மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இங்கே இன்னொரு சாமி திரு ரெங்கசாமி முதலமைச்சராக இருந்தார். 2 பேருக்குள் இருந்த சண்டையால் அன்றைக்கும் நமது புதுச்சேரியின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. காரணம், மத்தியில அமைச்சராக இருந்த நாராயணசாமி நிறுத்தியிருந்தால் அன்றைக்கே இதற்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றாரே, அந்த போராட்டங்களே தேவையில்லாமல் போயிருக்கும். இங்கே கிரண்பேடியோடு ஆளுநருடன் போடுகின்ற சண்டை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவரும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ரெங்கசாமியும் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் தாக்கி கொண்டதால் புதுச்சேரி அன்றைக்கு தத்தளித்தது. இன்றைக்கு நிலைமை மாறி நாராயணசாமியே இங்கே முதலமைச்சராக வந்துவிட்டார். ஆனால் இன்று ரெங்கசாமி அவர்கள் மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருந்து கொண்டு இங்கே வருகின்ற திட்டங்களை எல்லாம் அவர் தடுத்து வருகிறார். போதாக்குறைக்கு கவர்னர் வைத்தும் இங்கே இந்த மாநிலத்திலே ஒரு சிறப்பான ஒரு காமெடியான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், தேசிய கட்சிகளை நம்பி இந்த பகுதி மக்கள் படுகின்ற பாட்டை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சாமிகளை நம்பி வீணாகாமல் புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். தேசிய கட்சிகளை தமிழ்நாடு புறக்கணித்ததால் தான், அம்மா அவர்களுக்கு வாக்களித்ததால் தான் தமிழ்நாடு தப்பித்துக் கொண்டது. மோடியின் பொய்யான வாக்குறுதிகளை அன்றைக்கு நம்பாத காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டு நலன்கள் எல்லாம் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டன. அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் புதிய மாற்றத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் நமது தமிழ்மாறன் அவர்களை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து செய்ய வேண்டும். நமது புதுச்சேரி மக்களின் கோரிக்கைகள், புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த சாமிகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் நடக்கும். சென்னையுடன் இணைப்பை ஏற்படுத்தும் கிழக்கு கடற்கரை சாலை ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அருமை சகோதரர் தமிழ்மாறன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நமது பகுதி கோரிக்கையாகிய அரசு சார்பு கூட்டுறவு நிறுவன ஊழியர்கள் 10,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள ஊதிய பிரச்சனை தீர்ப்பதற்கும், அரும்பார்த்தபுரம் பகுதியில் நிலுவையில் உள்ள மேம்பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏஎஃப்டி மில் பஞ்சாலையை மீண்டும் இயக்கி வேலை வாய்ப்பினை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், புதுச்சேரிக்கு சுற்றுலா மையமாக இங்கே செயல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கையிலும், இங்கே புதுச்சேரி மாநிலத்திலே 4 லட்சத்திற்கு மேல் இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் ஒரு சிறந்த மாநிலமாக, சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உயர்வதற்கு நீங்கள் இந்த முறை மாற்றத்தை தருகின்ற விதமாக புதிய வேட்பாளருக்கு, புதிய இயக்கத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தமிழ்மாறன், அவரது சின்னம் வெற்றி சின்னம், நமது பரிசு பெட்டகம் என்று கூறி நமது தட்டாஞ்சாடி தொகுதியின் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளராக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் என் முருகசாமி அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே நிற்கின்ற மற்ற வேட்பாளர்களை பற்றி சொன்னார்கள். நீங்கள் மாற்றத்திற்காக இந்த முறை நமது அருமை சகோதரர் முருகசாமி அவர்களை வெற்றி சின்னமாக நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தட்டாஞ்சாவடி தொகுதியில் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் சாலை வசதி, குடிநீர் தட்டுப்பாடு ஆகியவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கை அவர் வெற்றி பெற்றதுடன் அதை செய்து முடிப்பார் என்ற உறுதியையும் இந்த நேரத்திலே கூறி, நீங்கள் அருமை சகோதரர் முருகசாமி அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே
வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை மீண்டும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரியாங்குப்பம் பகுதியில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே திரு டிடிவி தினகரன் எழுச்சியுரையாற்றி பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். நமது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரியை பொறுத்தவரை தேசிய கட்சிகளுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வாக்களித்து அதனால் நமது புதுச்சேரி மாநிலம் ஏதாவது முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குறிப்பாக 2 சாமிகள் இங்கே அவர்களுக்குள் போடுகின்ற 2 சாமிகளும் போடுகின்ற சண்டையில நமது புதுச்சேரியே இன்றைக்கு பின்தங்கி போயிருக்கிறது. திரு நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்த பொழுது ரெங்கசாமி இங்கே முதலமைச்சராக இருந்தார். இந்த மாநிலத்தை அன்றைக்கு நாராயணசாமி காங்கிரஸ் அரசாங்கத்திலே மத்தியில் இருந்த பொழுது நினைத்திருந்தால் சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்க முடியும், தேவையான நிதியை இங்கே பெற்று தந்திருக்க முடியும். ஆனால் இங்கே ரெங்கசாமி முதல்வராக இருந்ததால் ஒருவருக்கு ஒருவர் குடும்பிப்பிடி சண்டையிலே மாநிலத்தை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நிலைமை மாறி திரு நாராயணசாமியை இங்கே முதல்வராக வந்துவிட்டார். ஆனால் ரெங்கசாமி எதிர்கட்சி தலைவராகவும் பாஜகவின் ஏஜெண்டாகவும் இங்கே இருப்பதால் அவர் இங்கே எந்த திட்டத்தையும் நிறைவேற விடாமல் தடுக்கிறார். அதனால்தான் சொல்கிறேன், இந்த தேசிய கட்சிகளை எப்படி தமிழ்நாட்டிலே புறந்தள்ளிவிட்டு மாநில கட்சிக்கு அங்கே மக்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்களோ, மாநில கட்சிகள் தான் அந்த மாநிலத்தின் உரிமையை மீட்டெடுக்க முடியும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் காவிரி பிரச்சனையிலே நாம் கஷ்டப்பட்டு அமைத்த காவிரி மேலாண்மை ஆணையத்தை கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையிலே அந்த மேலாண்மை ஆணையத்தை கலைத்து விடுவோம் என்கிறார்கள். இதை பார்த்து கொண்டு ஸ்டாலினும் நாராயணசாமியும் அமைதியாக இருக்கிறார்கள். காரணம், நாராயணசாமி இங்கே காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் தண்ணீர் கிடைப்பதை கூட அவர் கண்டுகொள்ளாமல் அவர் முதல்வராக இருந்தால் போதும் என்று இருக்கிறார். அதுபோல்தான் ரெங்கசாமி முதுகிலே குத்துவதிலே சிறந்தவர். அம்மா அவர்கள் அதனால்தான் முதுகிலே குத்திய ரெங்கசாமியை நான் என்றைக்கும் என்னுடன் கூட்டணி சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அம்மாவுக்கே துரோகம் செய்த நமது பழனிசாமி கம்பெனி இங்கே அவரை கூட்டணியில, அதுவும் பாரதிய ஜனதா கூட்டணியில வேட்பாளராக அவரது கட்சியில் இருக்கிறது. பாரதிய ஜனதாவை எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் கடந்த 2014 வெற்றி பெற்ற பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றவில்லை என்று மக்கள் அவர்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள். குறிப்பாக நமது மாநில பகுதியிலே அவர்கள் கவர்னரை வைத்து இங்கே திட்டங்களை எல்லாம் தடுத்ததனால் மக்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், மாற்றத்திற்காக, நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் அருமை சகோதரர் தமிழ்மாறன் அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். கடந்த 60 ஆண்டுகளாக நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் வாக்களித்து எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை எண்ணி பார்த்து நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம். நமது வேட்பாளர் அருமை சகோதரர் தமிழ்மாறன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அரியாங்குப்பத்திலிருந்து கடலூர் செல்லும் வழியில் தவளக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் திரு டிடிவி தினகரனை வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். அவருடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகின்ற நமது இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 18ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு, அதன் தொடர்ந்து 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என 22 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கின்றது. தமிழகத்தை ஆளுகின்ற பழனிசாமி கம்பெனியின் ஆட்டம் முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. மோடியோடு ஜோடி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற பழனிசாமி கம்பெனிக்கும், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்த, இந்தியாவை வஞ்சித்து வருகின்ற, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்ட மோடியையும், அவரை டாடி என்று சொல்கின்ற இந்த வஞ்சக கூட்டணியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லது ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. அந்த துரோக கூட்டணியிலே எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றது என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் மோடியா அல்லது இந்த லேடியா என்று கேட்டு வாக்கு கேட்டார்கள். பாஜகவுடன் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்னார்கள். அவர்களோடு பழனிசாமி கம்பெனி இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறது. அதுபோல அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவர் நினைவிடத்திலே நினைவு சின்னம் கட்டக்கூடாது, நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்றும், அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு பெங்களூர் சிறையிலே இருந்திருப்பார் என்றெல்லாம் வாய் கூசாமல் சொன்னவர்களோடு, போதாக்குறைக்கு பழனிசாமி ஆட்சியை மானக்கெட்ட ஆட்சி என்று சொன்னவர்களுடன் அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தவர்கள், இவர்களை மானம் கெட்டவர்கள், வெக்கம் கெட்டவர்கள் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது யாருக்கு மானம் இல்லை என்பதை மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த துரோக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் மானம் கெட்ட கூட்டணி என்று சொல்கிறார். இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், மத சார்பற்ற மக்கள் கூட்டணியா. மற்றவர்கள் நம்மளோட மத சார்ந்தவங்களா, அவர்களுடைய மத சார்ந்தவங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இஸ்லாமியர்கள், இந்து கடவுள்களை நாங்கள் மதிப்பதில்லை எல்லாம் சொல்லிட்டு கூட ஏமாத்திருந்தாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்களை கைவிட்டாங்க. அதனாலதான் ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட் காலியாகிடுச்சு. உடனே பயம் வந்து போய், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, எங்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் கோயில்களுக்கு செல்வார்கள். என்ன அப்புறம் எல்லாரும் வீட்டு பொம்பளைங்களும் கோயிலுக்கு போவாங்க, வேற எங்க போவாங்க? இவங்க வீட்டு பெண்கள்லாம் நான் சந்திர மண்டலத்துக்கு போன மாதிரி அது பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. காரணம், இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் திருப்திப்படுத்துவதாக இவராக நினைத்து கொண்டு இந்து கடவுள்களையும் இந்துக்களையும் தரம் தாழ்த்தி பேசினார்கள். எந்த ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இந்துக்களை குறை கூறுவதோ, இந்து கடவுள்களை குறை கூறுவதோ, கடவுள் நம்பிக்கையை குறை கூறுவதோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
எந்த மதத்தினரும் இன்னொரு மதத்தை தரம் தாழ்ந்து நினைக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் வாக்கு வங்கி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி பாரதிய ஜனதா இந்துக்கள் பெரும்பான்மையாக இந்தியாவிலே வாழ்கின்ற காரணத்தினால் அவர்கள் தான் இந்து மதத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும் இந்து மதத்தை பாதுகாக்கிற மாதிரியும் இந்துக்களை தூண்டி விடுகின்ற விதமாக மதவாதத்தை பேசி திரிகிறார்களோ அதுபோல இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசி வந்தார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எங்கள் எதிரி இல்லை என்று காலில் போய் விழுகிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஜாதி மதம் தேவையில்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. ஏழை எளிய விவசாய மக்கள் இன்றைக்கு தண்ணீர் கிடைக்காமல், மழை இல்லாமல், தண்ணீர் பஞ்சத்தால் விவசாயம் செய்ய முடியவில்லை. போதாக்குறைக்கு மத்திய அரசாங்கம் மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், என்எல்சிக்கு நிலத்தை எடுக்கிறேன் என்று வேற நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. விவசாய விளைபொருட்களுக்கு போதுமான விற்பனை விலை கிடைப்பதில்லை. விவசாயிகள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள்லாம் இந்த ஜிஎஸ்டினால அழிஞ்ச போற அளவுக்கு போயிட்டாங்க. அம்மா அவர்கள் இருந்தவரை இந்த ஜிஎஸ்டியை தடுத்து நிறுத்தினாங்க. அதை மாற்றி அமைக்கலைன்னா வியாபாரியமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு மோடி ஏதோ கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லி பணத்தையே ஒழிச்சிட்டாரு. இன்னைக்கு பணம் எல்லாம் அம்பானிக்கிட்டே அதானிக்கிட்டே தான் இருக்கே தவிர சாதாரண மக்கள்கிட்ட யார்ட்டையும் பணம் இல்லாம போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, இந்தியாவை மீட்டெடுக்கணும்னா அதுவே ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்தியா பழையபடி பொருளாதார நிலையில முன்னேற வேண்டும். இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள். அதுபோல மீனவர்கள் மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், எல்லை தாண்டினால் பிரச்சனை, மீன் பிடிப்பதிலே பிரச்சனை, இதையெல்லாம் போக்குவதற்கு இந்த அரசியல் கட்சிகள், ஆட்சியிலே உள்ளவர்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர மதத்தையும் ஜாதியையும் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் சொல்கிறேன், ஜாதி மதத்தை பற்றி பேசி வருபவர்களை தயவு செய்து நீங்கள் புறந்தள்ள வேண்டும். மக்கள் நலனுக்காக உழைப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை அம்மா அவர்களின் வழியிலே இன்றைக்கு எல்லோரும் சமம் என்ற நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களில் ஒருவராக இருந்து செயல்படக்கூடியவர் தான் நமது அருமை சகோதரர் தங்கவேல் அவர்கள். அவரை நீங்கள் நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது கடலூர் பகுதி மக்களின் கோரிக்கை, கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகம் வாழ்கிற மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு சிறப்பு திட்டங்களை கொண்டு வருவோம். கடலூர் புதுச்சேரி இடையிலான ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்படும். தொன்மை நகரமான கடலூர் பகுதியில் உள்ள வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அறிவிப்பு நிலையிலே இருக்கும் புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவோம். பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்துவோம். கடலூர் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். கடலூர் சிப்காட் பகுதியில் ரசாயன ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை நவீன முறையில் சுத்திகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வெள்ள காலத்தில் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க ஒருங்கிணைந்த வடிகால் திட்டம் செயல்படுத்தப்படும். கிடப்பில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் போன்ற நமது பகுதியின் கோரிக்கைகளை நமது பகுதியைச் சேர்ந்தவர், உங்களில் ஒருவராக இருந்து செயல்படக்கூடியவர், அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேல் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தேசிய கட்சிகளை நம்பி ஏமாந்தது போதும் என்றுதான் 2014 அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். பிற மாநில மக்கள் மோடியிடம் ஏமாந்து விட்டு இன்றைக்கு மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கின்ற மாநில கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம்தான் நமது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நமது விவசாயிகளின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுபோல மீனவர்களின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், மாணவர்களின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், மீண்டும் நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த
ஒழித்து கட்ட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே ஆள்கின்ற கட்சியும் அதன் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். மோடிக்கு அடிமைகளாக மாறிவிட்ட இவர்கள் அம்மாவின் ஆட்சி என்றும் அம்மாவின் ஆட்சி என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு எப்படி அவர்களும் அவரது குடும்பங்களும் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை பணம் கொடுத்து தேர்தலிலே வாங்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அந்த பண மூட்டைகளுக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாகும். வேறு இன்னொரு கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சி, இன்றைக்கு திமுக ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியிலே 10 ஆண்டுகள் இருந்த பொழுதும் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை. அதற்கு முன்பு பாஜக கூட்டணியில் இருந்த பொழுதும் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை. அமைச்சர் பதவிகளை வாங்கி கொண்டு அவர்கள் வேலைகளை பார்த்து கொண்டார்களே தவிர நமது தமிழ்நாட்டின் நலனை புறக்கணித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு 2011 அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே அவர்களை அனுமதிக்கவில்லை. 2014 நீங்கள் அம்மா அவர்களுக்குத்தான் பாராளுமன்ற தொகுதியிலே 37 தொகுதியிலே வெற்றியை கொடுத்தீர்கள். திமுகவை நீங்கள் ஓரம் கட்டிவிட்டீர்கள். 2016 தேர்தலிலும் அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது ஆர்கே நகர் தொகுதியிலே நடந்த இடைத்தேர்தலிலே பெரிய கூட்டணி அமைத்தும் அவர்களுக்கு டெபாசிட்டை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் காலி செய்தார்கள். அதனால்தான் சொல்கிறேன், திமுகவின் வாக்கு வங்கி என்பது திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த வாக்கு வங்கி குறைந்து விட்டது, கரைந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதை மறைப்பதற்காகத்தான் பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து பல தொலைக்காட்சிகளிலே கையிலே வைத்துக் கொண்டு இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற மாய துன்பத்தையும், அதுபோல இந்த துரோக கூட்டணியும் மிரட்டி உரட்டி அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். உண்மை நிலவரம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் இளைஞர்களில் 80% பேர் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தாய்மார்களும் பெரியோர்களும் இன்றைக்கு மாற்றம் தேவை, புதிய மாற்றம் தேவை. ஜாதி மத பேதமற்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிற்கு ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழகம் தலை நிமிர வேண்டும். மோடியிடம் என்றைக்கும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கட்சி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நம்மை ஆதரிக்கிறார்கள். அது கடலூர் நகரம் போல நாம் கடந்த 16 நாட்களாக எங்கு சென்று வந்தாலும் செல்கின்ற என்றெல்லாம் இது போல பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு ஆதரவளித்து நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகத்திற்குத்தான் வாக்களிப்போம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். எனவே கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து நமது அருமை சகோதரர் தங்கவேல் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hey!
பல்லாம்புலிகளிலே குடியிருக்கின்ற அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகிற 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலும் அதனுடன் சேர்ந்து 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் வருகிறது. 18 ஏப்ரல் 18லும் மீதி 4 மே 19லும் வர இருக்கின்றது. இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலே இந்த தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி கம்பெனி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தொடராது. அதனால்தான் நீங்கள் இவர் ஆர்வத்துடனும் ஆரவாரத்துடன் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். போதாக்குறைக்கு பழனிசாமி கம்பெனி மோடி அண்ட் கோவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. பழனிசாமி வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் மெகா கூட்டணியாம். டாக்டர் அன்புமணி வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் அது என்ன கூட்டணி? மானங்கெட்ட கூட்டணி. இதுல யாருக்கு மானம் கெட்டு போயிட்டுங்கிறத மக்கள் தான் இந்த தேர்தலில் முடிவு பண்ணி. இன்னொரு கூட்டணி என்ன கூட்டணி? அதாவது மதச்சார்பற்ற மக்கள் கூட்டணியா? மற்றதெல்லாம் மத சார்பு உள்ளது, இவங்க ஒன்றே மத சார்பற்றவங்க. இவங்க எல்லாம் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்னு சொல்லி இவங்க அப்பா இவரெல்லாம் ஏமாத்துறதுனால ஸ்டாலினை ஆர்கே நகர் தொகுதியில இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை பெருமக்கள், கிறிஸ்துவர்கள்லாம் சேர்ந்து டெபாசிட்டே காலி பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்பெல்லாம் நான் பயந்துகிட்டு, நான் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் சாமி கும்பிடுவார்கள், நாங்கள் தடுக்க மாட்டோம். எல்லா வீட்லயும் தான் எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. இது என்ன பெரிய விஷயமா? என்ன அவங்க வீட்டு லேடிஸ் எல்லாம் என்ன இதுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா சந்திர மண்டலத்துக்கு? காரணம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அவங்க ஏற்கனவே இவங்களுக்கு ஆதரவா இருந்தப்ப அவங்க இவங்க மேல நம்பிக்கை வச்சு ஆதரவா இருந்தாங்களே தவிர இந்துக்களை யாரும் புண்படுத்துற மாதிரி பேசுறதை எந்த ஒரு இஸ்லாமியரோ எந்த ஒரு கிறிஸ்துவரோ நிச்சயம் விரும்ப மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு மதமும் அடுத்த மதத்தை தாக்கி பேசுவதை நிச்சயம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் இந்துக்களை ஏற்று பேசிட்டு இப்ப இந்துக்களையும் பாதிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்துக்களுக்கு எதிரி இல்லை, அவங்களுக்கு எதிரி இல்லை, இவங்களுக்கு எதிரி இல்லைன்னு பேசுறேன். எதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு மதம் ஜாதி எல்லாம் எதுக்கு? ஜாதி மதத்தை சொல்லி நம்மளை பிரிக்க பார்ப்பாங்க. தேர்தல் வரும் போகும். ஆனால் நாம் அனைவரும் பல சமுதாயங்களை சேர்ந்தவர்கள், மதங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றாக ஒரே ஊரிலே வசிக்கிறோம். நமக்குள் பிரிவினையை உருவாக்குபவர்களை தயவு செய்து நீங்கள் புறந்தள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. விவசாயிகளுக்கு பிரச்சனை, விவசாயம் பண்ண தண்ணி இல்லை, விவசாயத்துல கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யற பொருளுக்கு நல்ல விலை இல்லை. போதாக்குறைக்கு விவசாயத்துல இவ்வளவு கஷ்டப்படுறப்ப என்எல்சிக்கு நிலத்தை எடுக்கிற, மீத்தேன் திட்டத்துக்கு எடுக்கிற, ஹைட்ரோ கார்பனுக்கு எடுக்கிறேன்னு ஏழை விவசாய மக்கள் 2 ஏக்கர் 6 ஏக்கர் வச்சிருக்கவங்கள அதை வாங்கிட்டு ஊரை காலி பண்ணுங்கிற மாதிரி இந்த பழனிசாமி மத்திய மோடி அரசாங்கம் முயற்சி செய்து இதையெல்லாம் அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் தடுத்து நிறுத்தினாங்க. இப்ப பழனிசாமி இதெல்லாம் திறந்து விட்டாரு. ஏன்னா மோடிக்கு அவங்க எடுபடிகள் தானே, எடுபடி பழனிசாமி தானே அவரு. மத்தியில உள்ள மோடியோடைய எடுபடிகள் தான் பன்னீர்செல்வம் பழனிசாமியும். இதுதான் இந்த ஆட்சி, எடுபடி ஆட்சி தானே. இங்க இருக்கிற சம்பந்தத்தை பாருங்க, அவங்க எல்லாம் ஆட்சியா நடத்துறாங்க. ஒரு கம்பெனி நடக்குது இங்க, மத்திய அரசாங்கத்தோட கிளை கம்பெனி இங்க நடக்குது. ஆத்துல மணல் அள்ளுறது கான்ட்ராக்ட். இங்க தொண்டர்கள்லாம் இப்ப நம்மளோட இருக்காங்க. அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. அங்க இருக்கிறதெல்லாம் டெண்டர் பார்ட்டிகள் தான், வெறும் டெண்டர் தான் அங்க இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், இந்த மானங்கெட்ட கூட்டணியும் இன்னொன்னு ஏமாத்துற கூட்டணி,
திமுகவுக்கு இன்றைக்கு அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்களுடைய வாக்கு வங்கியே சிதைந்து போயிட்டு திருவாரூர்ல தான் தேர்தல் எண்ணிக்கையவே பயந்தாங்க. அதனாலதான் ஊடகத்தை நீ கையில வச்சுக்கிட்டு என்னமா அங்க திமுக ஜெயிக்கு இங்க திமுக ஜெயிக்குங்கிறாங்க. திமுக கள நிலவரம் உங்களுக்கு தெரியும், ஊர்ல எப்படி இருக்குன்னு. கடலூர்ல ஜெயிக்க முடியுமா அவங்க? இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் வாழ்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வியாபாரிகள், ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்ட வியாபாரிகள், சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் நீங்க மூடிட்டாங்க. அது மாதிரி நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், நமது அரசாங்கத்தின் அச்சாரியாக இருக்கின்ற அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அதுபோல ஆசிரியர்கள் என்ன கேட்குறாங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அம்மா வந்து செய்கிறேங்கன்னாங்க, அதுபடி எங்களுக்கு ஓய்வூதியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு அவங்கள மிரட்டி அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி வேலையை விட்டு எடுப்பேன்னு அவங்கள வந்து பயமுறுத்தி இன்னைக்கு வேலையில் சேர வச்சிருக்காங்க. அவர் மீனவர்களின் கஷ்டங்களை அம்மா அவர்கள் இருந்தவரை பாதுகாத்தார்கள். இன்றைக்கு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் தமிழகத்திலே மாணவர்களுக்கு சரியான படிப்பு, இந்த நீட் தேர்வை தடை செய்யறதுக்கு, அதுபோல மத்திய அரசு தேவையில்லாமல் தமிழ்நாட்டு மாநில பிரச்சனைகளிலே தலையிடுவதை தடுப்பதற்கும், அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேல். நமது பகுதியில என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம், வீடு கொடுத்தவர்களுக்கான இழப்பீடு, வேலை வாய்ப்பு ஆகியவற்றை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து முந்திரி ஏற்றுமதி மையம் வேண்டும். இங்கே வசிக்கும் இலங்கை தமிழர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் வேண்டும். சென்னை டு கும்பகோணம் நெடுஞ்சாலையில் நெய்வேலி கண்ணுத்தோப்பு பாலம் விரிவுபடுத்தி கட்டப்பட வேண்டும் போன்ற நமது பகுதி கோரிக்கை மாத்திரமல்லாமல் நமது கடலூர் பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தேவைகளையும் மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கோ பிஜேபிக்கோ பெரும்பான்மை கிடைக்க போவதில்லை. நீங்கள் கை காட்டுகிற ஒருவர் தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும். தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேல் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது கடலூர் பாராளுமன்ற தொகுதி விருத்தாசலம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, நிகழ்ச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாம் இவ்வளவு ஆர்வத்தோடு இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் 2 ஆண்டுகளாக காத்திருந்த தேர்தல் வந்துவிட்டது. இந்த எடப்பாடி கம்பெனியின் ஆட்டத்தை முடிப்பதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆர்கே நகரிலே என்னை வெற்றி பெற செய்த போதே அம்மாவின் தொகுதி மக்கள், இந்த ஆட்சி அம்மாவின் ஆட்சி அல்ல,
இது துரோகிகளின் ஆட்சி. இதை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு எனக்கு வாக்களித்தார்கள். அந்த மக்கள் அவர்கள் கேட்டதை நிறைவேற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலோடு ஏப்ரல் 18 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மே 19 மீதி 4 தொகுதிகளுக்கும் ஆக 22 தொகுதிகளிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கிறது. இதில் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த எடப்பாடி கம்பெனி ஆட்டம் க்ளோஸ். அதற்காகத்தான் இவ்வளவு ஆரவாரத்துடன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது தெரியும். இவர்களின் ஆட்டத்தை முடிப்பதற்கு, இந்த தமிழகத்தின் துரோகிகளை முடிப்பதற்கு, போதா குறைக்கு பணம் நழுவி பாலிலே விழுந்தது போல மோடியோடு சேர்ந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற நமது அருகிலே உள்ள ஆமூரிலே உள்ள அருமை மகள் அனிதா போன்ற எத்தனை மாணவிகள் தங்கள் இன்னுயிரை துறந்தார்கள். அந்த நீட் தேர்வை கொண்டு வந்த மோடி அவர்களை இங்கே நமது காவிரி படுகை மாவட்டங்களிலே விவசாயத்தை அழிக்கின்ற விதமாக மீத்தேன் திட்டம் கொண்டு வருகிறேன், ஹைட்ரோ கார்பன் கொடுக்கிறேன், என்எல்சியை விரிவாக்குகிறேன் என்று விவசாயத்தை குறிவைத்து தாக்கி நம்மை எல்லாம் அகதிகளாக இங்கே இருந்து விரட்ட துடிக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, ஜிஎஸ்டியை கொண்டு வந்து வியாபாரிகளை முடக்கி போட்ட மோடியை முடிவுக்கு கொண்டு வர, தவறான பொருளாதார கொள்கையால் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், டிமானிட்டேஷன் 1000 ரூபாய் 500 ரூபாய் இல்லை என்று சொல்லி மக்கள் கையிலே பணத்தை இல்லாமல் செய்த மோடிக்கு முடிவு கட்ட, அதுபோல தமிழகத்திலே புயல் அடித்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, தமிழகத்தை புறக்கணிக்கிற, தமிழக மக்களை புறக்கணிக்கிற புள்ளியை முடிவுக்கு கொண்டு வர அவரை கூட்டணி வைத்திருக்கின்ற, அவரை டாடி என்று சொல்கின்ற இந்த பழனிசாமி கம்பெனியையும் அம்மாவை அவர் மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவிடம் கட்டக்கூடாது என்று சொன்னவர்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற இந்த பழனிசாமி கம்பெனியை ஒழித்து கட்டுவதற்கு, ஜனநாயக ரீதியாக ஒழித்து கட்டுவதற்கு சரியான சந்தர்ப்பம் இந்த தேர்தல். இதுதான் மெகா கூட்டணி. ஐயா அன்புமணி வார்த்தையில மானங்கட்ட கூட்டணி. இன்னொரு கூட்டணி இருக்க, என்ன கூட்டணி அது? மதச்சார்பற்ற முற்கோப்பு கூட்டணியா? அது பிற்போக்கா போயிட்டு இருக்கு. அது கூட்டணி, அத கூட்டணியில யார் இருக்கா? திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், வேற என்ன இருக்கு? மதிமுக. மதிமுக இருந்தாலே அதே முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். நம்ம பழைய நடிகர் எஸ் எஸ் சந்திரன் இருப்பார்ல, அவர் சொல்லுவாரு, மதிமுக போயிருந்தா ஆயுசு போயிடு தம்பி, ஏதோ உடையாந்துட்டா. அவர் கூட்டணி போய் இவர் ஜெயிச்சுட்டார முடிஞ்சிச்சு. இப்படிதான் இதே விருத்தாசலத்துல முன்ன சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை முதல்வர் ஆக்கிறேன்னு சொல்லி மக்கள் நல கூட்டணின்னு போட்டு அவரை உளுந்தூர்பேட்டையில டெபாசிட்டா காலி பண்ணி விட்டார். அந்த கட்சியில யாராரு? விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் சேர்ந்து விஜயகாந்த் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப அடுத்தது அண்ணன் ஸ்டாலினை பார்த்து போயிருக்காங்க. போதா குறைக்கு காங்கிரஸ் வேற 10 வருஷமா ஆட்சி செஞ்சப்ப என்ன செய்தார்கள் என்று போற இடத்துல எல்லாம் மக்கள் கேட்கிறாங்க. ராகுல் காந்தியே அவரை பிரதம மந்திரின்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நம்ம அண்ணன் ஸ்டாலின், ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர். அந்த மேடையில் அன்னைக்கு ஓடின சந்திரபாபு நாயுடு இன்னும் வரவே இல்லை.
மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல கூட்டணியே கிடையாது இவர் சொல்றாரா. அவங்க அப்பா சொல்லுவார்ல, நேருவின் மகளே வருக, நம்பியார் காலத்து டயலாக். இன்னும் இதே விட்டா மக்கள் ஏமாறுவாங்களா? போர் அடிக்காத மக்களுக்கு? இவங்க காங்கிரஸ் இவங்க 10 வருஷம் இருந்து அங்க ராஜா கூஜா டிஆர் பாலு என்ன பண்ணாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதான் ராஜா பெரம்பலூர்ல இருந்து ஊட்டி மலைக்கே ஓடி போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல வேற இருந்தாங்க. 15 வருஷமா இவங்க திமுக மத்திய அரசாங்கத்தில் இருந்தாங்களே, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க அமைச்சர்கள் நல்ல முக்கியமான பதவி வாங்கி நல்லா செழிப்பாயிட்டாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை கவனிக்கலைங்கிறதுனாலதான் 2011 ஆட்சி பொறுப்புல இருந்து மக்கள் விரட்டினாங்க. 14 ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்கல. போனாங்க போய் ஏதாவது ஆட்சியில ஒட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு 37 சீட்ல அம்மாவை ஜெயிக்க வச்சாங்க. சரி 16 தான் நமக்கு நாமன்னு சொல்லி ஒரு ஊரா சுத்தி வந்தாரு கதைக்காவல. சரி அம்மா அவர்கள் மறைந்த பிறகுதான் ஆர்கே நகர்ல படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம்னாங்க. அங்க டெபாசிட்டே காலி பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்க அப்பா தொகுதி, அவங்க அப்பா தொகுதியில தேர்தல் வந்துச்சு திருவாரூர்ல. திருவாரூர் தேர்தல்ல தேர்தல் அன்னைக்கு பயந்துகிட்டு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்பயும் தேர்தலை கண்டு பயம். ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் அங்க இருந்த இளைஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் இவங்க ஏமாத்து வேலையெல்லாம் நம்ப மாட்டோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவா இருக்கிற காரணத்தினாலதான் அவர் இத மாதிரி ஊர் ஊரா பாக்குறாரா. அவன் திமுக காரங்களை லாரியில ஏற்றிட்டு எங்காவது ஊருக்கு அவுட்டு அவருக்கு மீட்டிங் போட்டு அதுல ஏறி நின்று, நான் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்கள். இது என்ன? நம்ம வீட்டுல உள்ள அம்மா தங்கச்சி எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்களா? சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. காரணம் அவங்க அப்பா இவரெல்லாம் 50 வருஷமா சிறுபான்மை மக்களின் காவலர்கள் நாங்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லி அவங்கள ஏமாத்துறாங்க. அந்த மக்களும் பொறுத்து பார்த்தாங்க. ஆர்கே நகர்ல இவங்களை டெபாசிட் காலியாக்குறது அவங்கதான். எப்பயும் திமுகவுக்கு அம்மா நின்றப்ப 59,000 ஓட்டு, இப்ப 30,000 ஓட்டு எங்க போனுச்சுன்னு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், திமுக அதனாலதான் என்ன பண்ணுச்சு, இங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தொலைக்காட்சி எல்லாம் பிடிச்சி மக்கள் யார் பக்கம் மக்கள் யார் பக்கம் மக்கள் யார் பக்கம்ங்கிறது மே 23ஆம் தேதி தெரியும். சரிதானே நான் சொல்றது? மக்கள் எல்லாம் யார் பக்கம்? இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தேசிய கட்சிகளின் பக்கமா அல்லது தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுகின்ற அம்மாவின் வழியிலே உள்ள தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பக்கமா என்பதை மே 23ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதனாலதான் சொல்ற, நமது கடலூர் தொகுதி மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது என்ற பெருமையை எங்களுக்கு நீங்கள் வாங்கி தர வேண்டும். நமது வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேல் அவர்கள் அமைதியானவர், நல்லவர். அவருக்கு நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி விழாவிற்கு நாம் விருத்தாசலத்திலே சிறப்பாக கொண்டாடுவதற்கு நீங்கள் அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். பகுதிக்கு செய்ய வேண்டிய கோரிக்கை அது கொஞ்சம் படிச்சிடுறேன். NLC நிறுவனம் நிலக்கரி எடுக்கும் பணியால் விருத்தாசலம் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் 600 அடிக்கு கீழே சென்று விட்டது. அதனால் நிலத்தடி நீர்மட்டம் உரிமைகளில் விருத்தாசலம் பூதாமூர் பகுதியில் மணிமுத்தாறு நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி தர வேண்டும். கடலூர் மாவட்டத்தை 2ஆக பிரித்து விருத்தாசலத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்க வேண்டும். விருத்தாசலம்
புதுக்கூரைப்பேட்டையில் 200 ஏக்கரில் அமைந்துள்ள அரசு முந்திரி ஆராய்ச்சி பண்ணையில் அரசு வேளாண்மை பொறியியல் கல்லூரி தொடங்க வேண்டும். விருத்தாசலம் நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் புதிய புறநகர் பேருந்து நிலையம் வேண்டும். இப்பகுதியில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைக்க வேண்டும். நமது திட்டக்குடிக்கான கோரிக்கைகள்: வெலிங்டன் நீர்த்தேக்கத்திற்கு தேவையான நீர்வரத்திற்கு அரசு நடவடிக்கை எடுத்து மராமத்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். விருத்தாசலத்தை தலைநகரமாக கொண்டு விருத்தாசலம், திட்டக்குடி, வேப்பூர், ஸ்ரீமுஷ்ணம், காட்டுமன்னார்குடி உள்ளிட்ட வட்டங்களை இணைத்து மாவட்ட தலைநகரமாக உருவாக்கப்பட வேண்டும். கடலூரில் அமைக்க இருந்த மருத்துவக் கல்லூரி கிடப்பில் உள்ளதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தொழுதூர் ஆரம்ப சுகாதார நிலையம் நெடுஞ்சாலையில் உள்ளதால் அதன் தரம் உயர்த்தி மருத்துவமனையாக்க வேண்டும். திட்டக்குடியில் சிறப்பு மருத்துவர் நியமனம் செய்து தரம் உயர்த்த வேண்டும். 77ஆம் ஆண்டு திரு பெரியசாமி எம்எல்ஏவாக இருந்தபோது காவிரி நீரை சுமார் 77 கோடி ரூபாய் திட்டத்தில் வெள்ளாற்றில் இணைக்க போட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நமது வேப்பூரில் மகளிர் கல்லூரி வேண்டும். கீழக்குறிச்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும். வேப்பூரில் புதிய பேருந்து நிலையம் வேண்டும். நமது கருவேப்பிலங்குறிச்சியிலே ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரம் இயங்கக்கூடிய அவசர சிகிச்சை 30 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும். இங்குள்ள தனியார் சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாய நிலுவைத் தொகையான 140 கோடிக்கு மேல் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதை கிடைக்க வழி செய்ய வேண்டும். நமது மங்களம்பேட்டையிலே 24 மணி நேரம் இயங்கும் வகையில் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட வேண்டும். புதிய பேருந்து நிலையம் வேண்டும். மங்களம்பேட்டையில் புறவழிச்சாலை வேண்டும். அதுபோல நமது தமிழகத்திலேயே வேறெங்கும் இல்லாத விருத்தாசலம் பீங்கான் தொழில்நுட்ப கல்லூரி புதிய படிப்புகளோடு சீரமைக்கப்பட வேண்டும். முடங்கும் நிலையில் உள்ள சிட்கோ பீங்கான் உற்பத்தி கூடங்களுக்கு புத்துயிர் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விருத்தாசலத்தில் புதிய பேருந்து நிலையம் வேண்டும். அரசு விளையாட்டு அரங்கம் வேண்டும். புறவழிச்சாலை அமைக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் நமது பகுதி, குறிப்பாக நமது தமிழ்நாடு விவசாயம் நிறைந்த பகுதி, அதிலுமே நமது காவிரி படுகை என்கிற டெல்டா மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை ஆகியவை விவசாயம் நிறைந்த பகுதிகள். அதனால்தான் நமது தேர்தல் அறிக்கையிலே கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகள் வாங்கி இருக்கின்ற கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். அது மாத்திரமல்ல, நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைவருக்கும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் ஓய்வூதியமாக மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும். ஆற்று பாசனம் மற்றும் கிணற்று பாசனத்திற்கு வழியில்லாத இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தரவும், நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க விவசாயிகள் அடங்கிய குழு அமைத்து விலை முடிவு செய்யப்படும் போன்ற திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். நமது அரசாங்கத்தின் திட்டங்களை செயல்படுத்துவதின் அச்சாணிகளாக இருக்கின்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்களின் கோரிக்கையாகிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர்களுக்கு அம்மா அவர்கள் சொன்னது போல நாங்கள் செய்து தருவோம். அதுபோல அவர்களின் அனைத்து கோரிக்கைகளுக்கும் நல்லதொரு தீர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் செய்து முடிப்போம். நெசவாளர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். மாணவர்களுக்கு கல்வி கடன், பொறியியல் கல்லூரி போன்ற மாணவர்கள் மேல் படிப்புக்கு வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்வோம். பெண் மாணவிகள் கல்லூரியிலே இளநிலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரை அவர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் அவர்களுக்கு உதவி வழங்குவோம். இதுபோன்று நெசவாளர்களுக்கான பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குகின்ற விதமாக
மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். இலங்கையில 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டதை அப்பொழுது ஆட்சியில இருந்த காங்கிரஸ் திமுக அதை கண்டுகொள்ளாமல் விட்டது. இன்றைக்கு அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக அவர்கள் நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கையிலே அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நமது தேர்தல் அறிக்கையிலேயே அவர்களுக்காக நாம் போராடுவோம் என்றும் நமது மீனவர்களுக்காக சிறப்பான திட்டங்களை அறிவிப்போம் என்றும் கூறியிருக்கின்றோம். நமது தேர்தல் அறிக்கை என்பது ஏதோ ஒரு ஏசி அறையிலே யாரோ 4 வல்லுநர்கள் அமர்ந்து தயாரித்ததல்ல. தமிழகம் முழுவதும் கடந்த 1.5 ஆண்டுகளிலே நான் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து அந்தந்த பகுதியிலே உள்ள மக்களின் தேவைகளை கோரிக்கைகளை அறிந்து அதனை திட்டமாக தீட்டி இருக்கின்றோம். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். அது தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டமாக உயிர் கொடுக்க வேண்டியது உங்கள் கையில தான் இருக்கிறது. இந்தியாவின் பிரதமரை நீங்கள் தான் தீர்மானிக்க இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாமல் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் அனைத்து தேவைகளையும் யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமல் நிச்சயம் முடித்து தருவோம் என்ற உறுதியை கூறி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேலு அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றேன். உங்களது சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம். உங்களது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேலு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் செல்வரே வா வா வா, நாட்டை காக்க வா வா வா, ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கும் நிகராயாரும் இல்லை. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கும் நிகராயாரும் இல்லை. வானமுள்ள வரையிலும் பூமி உள்ள வரையிலும் எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க தலைவா வா வா வா, மக்கள் செல்வரே வா வா வா, நாட்டை காக்க வா வா வா, ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கு நிகராயாரும் இல்லை. அம்மாவின் கனவை நனவாக்கி வைத்து நிறைவேற்றி தந்திடுவாரு அண்ணன் டிடிவி. டிடிவி தினகரன் ஐயா, எங்கள் டிடிவி தினகரன் ஐயா. தியாகத் தலைவி நம்ம சின்னம்மா வழியில் கழகத்தை காப்பாரு அண்ணன் டிடிவி. டிடிவி தினகரன் ஐயா, எங்கள் டிடிவி தினகரன் ஐயா. பல துன்பங்கள் எப்போதும் வந்தாலும் சில இன்னல்கள் அப்பப்போ தந்தாலும் துணிந்து எதிர்த்து வெற்றி கொள்வார் டிடிவி. 33 வருட காலம் சின்னம்மா செய்த கழக பணியை